ஸ்லாங்கூர் மற்றும் நெகிரி சிம்பிளானில் 20 சிறார் இல்லங்களில் 402 சிறார்கள் சித்திரவதைக்கும் பாலியல் தொல்லைக்கும் ஆளான சம்பவம் குறித்து ஐநாவின் சிறுவர் நிதியமான யூனிசெஃப் அதிர்ச்சியும் கவலையும் தெரிவித்துள்ளது. அக்குழந்தைகள் நிச்சயம் மனிதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பர். எனவே அவர்களுக்கு உரிய உளவியல் ஆதரவும் மருத்துவ சிகிச்சையும் அவசியம் என யூனிசெஃபின் மலேசிய பிரதிநிதி ராபர்ட் காஸ் கூறினார். அக்குழந்தைகளை விரைந்து மீட்ட மலேசிய போலீஸ் மற்றும் இதர அதிகார தரப்புகளை பாராட்டுவதாக கூறியவர், அவர்களின் மீட்சிக்கான தொடக்கமாக இது இருக்கட்டும் என்றார். குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைக்கு பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கை முக்கியமானது. காரணம், ஒவ்வொரு குழந்தைக்கும் அன்பான சூழலில் வளர உரிமையுண்டு என்றார் அவர். நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட ஆப் குளோபல் சோதனை நடவடிக்கையின் போது 1 வயது குழந்தை முதல் 17 வயது வரையிலானவர்கள் மீட்கப்பட்டனர். அவர்களில் 201 பேர் பெண் பிள்ளைகள் ஆவர். இதையடுத்து சிறார்களையும் மதத்தையும் சுயநலத்திற்காக பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் நிறுவனம் நடத்தி வந்த அந்த இல்லங்களைச் சேர்ந்த 171 பேர் கைதாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மலேசியருக்கு சொந்தமான அனைத்துலக கடப்பிதழுடன் ஆள் மாறாட்டம் செய்து இந்நாட்டிலிருந்து வெளியேற முயன்ற இலங்கை ஆடவன் குடிநுழைவுத்துறையிடம் வசமாக சிக்கியுள்ளான். 21 வயது அவ்விளைஞன் புக்கிட் காயு ஹித்தாம் குடிநுழைவு மற்றும் சுங்க சோதனை சாவடியில் கைது செய்யப்பட்டான். முறையான பயண பத்திரங்கள் இன்றி அவன் மலேசியாவுக்குள் நுழைந்து தங்கியிருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டது. கிடா குடிநுழைவுத்துறையும் தாய்லாந்து குடிநுழைவுத்துறையும் மேற்கொண்ட ஒத்துழைப்பின் வாயிலாக அக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. குடிநுழைவு சட்டத்தின் கீழ் மேற்கொண்டு விசாரிக்க ஏதுவாக அவ்விளைஞன் தற்காலிகமாக கிடா குடிநுழைவுத்துறையின் அமலாக்க லாக்அப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். அவன் பின்னால் இருக்கும் ஆழ்கடத்தல் மற்றும் மனித விற்பனை கும்பலை கண்டறிய ஏதுவாக அச்சம்பவம் விரிவாக விசாரிக்கப்படும் என கிடா குடிநுழைவுத்துறை கூறியது. 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தராமன் சர பிஜேஎல் 11 16 செப்டம்பர் வரை. கந்திங் மலையில் கத்தியேந்திய மூவர் கும்பலால் தாம் கொள்ளையிடப்பட்டதாக ஆடவர் ஒருவர் போலீசில் பொய் புகார் செய்தது அம்பலமாகியுள்ளது. கொள்ளையர்கள் தம்மிடமிருந்து 20,400 ரிங்கிட்டையும் கொள்ளையிட்டு சென்றதாக அந்நபர் புகார் அளித்தார். ஆனால் கொள்ளை நிகழ்ந்ததாக கூறப்பட்ட இடத்திலிருந்த சிசிடிவி கேமராவை போலீஸ் சோதனையிட்ட போது 26 வயது தோட்டக்காரரின் குட்டு அம்பலமானது. உண்மையில் அவர் கொள்ளையிடப்படவில்லை. மாறாக கந்திங் கெசினோ சூதாட்ட மையத்தில் 20,400 ரிங்கிட்டையும் சூதாடி இழந்திருக்கின்றார். சூதாடுவதற்காக தனது தங்க மோதிரம், தங்கச் சங்கிலி மற்றும் கைபேசியை மற்றொரு ஆடவரிடம் அவர் விற்றது சிசிடிவியில் தெரிந்தது. இதையடுத்து போலீசில் போலி புகார் அளித்ததன் பேரில் அவ்வாடவர் தற்போது விசாரிக்கப்படுகிறார். பொய் புகாருக்காக அவருக்கு அதிகபட்சமாக 6 மாத சிறை மற்றும் 2,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம். பிரம்மாண்டமான முறையில் திறப்பு விழா காணவுள்ளது இந்தியா கேட் உணவகத்தின் 10வது கிளை. செப்டம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 1000 பேருக்கான இலவச பிரியாணியுடன் இரவு மணி 7:30க்கு பட்டாளஞ்சியாவுக்கும் சிறகை விரிக்கிறது இந்தியா கேட் உணவகம். நியாயமான விலை, சுவையான உணவு, ரம்மியமான சூழல். இந்தியா கேட் உணவகம். ஈப்போ தஞ்சோங் ரம்புத்தானில் கார் ஒன்று தடம் புரண்டு கோயிலை மோதிய சம்பவத்தில் காரோட்டி மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுவதை போலீஸ் மறுத்துள்ளது. 41 வயது அக்காரோட்டி உண்மையில் ஓர் இனிப்பு நீர் நோயாளி. அவருக்கு ஹைப்போகிளைசிமியா எனும் இரத்த சர்க்கரை குறைவின் அறிகுறிகள் இருந்ததால் சம்பவத்தின் போது சுயநினைவை இழந்தார் என பேராக் போலீஸ் தலைவர் டத்தோ அசிசி மட் ஆரிஸ் தெரிவித்தார். தஞ்சோங் ரம்புத்தான் கிளினிக்கில் இருந்து சங்காட் கிண்டிங் செல்லும் வழியில் அவர் திடீரென சுயநினைவை இழந்ததால் கார் கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு கோயில் தூணில் மோதி நின்றது. அதில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. என்றாலும் வாகனத்தை கட்டுப்படுத்த தவறி விபத்தை ஏற்படுத்தியதன் பேரில் அவ்வாடவர் விசாரிக்கப்படுகிறார். பொது சேவை ஊழியரான அவருக்கு இனிப்பு நீர் இருப்பது மருத்துவ அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே உண்மை தெரியாமல் அவர் மது போதையில் இருந்ததாக செய்தி பரப்புவதை நெட்டிசன்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டுமென டத்தோ அசிசி கேட்டுக்கொண்டார். விண்வெளி நடைப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி விண்வெளிக்கான தனது வெள்ளோட்ட பயணத்தில் வரலாறு படைத்துள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். ஸ்பேஸ் எக்ஸ் போலரிஸ் டவுன் விண்கலத்தின் இதர 3 சிவிலியன்களோடு பயணமான கோடீஸ்வரர் ஜெரட் ஐசக்மென் முதலில் விண்வெளியில் கால் வைத்தார். நடைப்பயணத்திற்காக ஐசக்மென் விண்கலத்திலிருந்து வெளியேறும் போது அவருக்கு கீழே பூமி தெரியும் புகைப்படம் வெளியாகி மெய்சிலிர்க்க வைக்கிறது.
பின்னர் ஸ்பேஸ் எக்ஸ் பொறியியலாளர் சாரா கில்லிஸ் அவருடன் சேர்ந்து கொண்டார். அவர்கள் விண்வெளியில் சுமார் 2 மணி நேரங்கள் நடந்தனர். இதன் வழி விண்வெளியில் நடைப்பயணம் மேற்கொண்ட முதல் பொதுமக்கள் என்ற வரலாற்று சாதனையை இருவரும் படைத்துள்ளனர். இதற்கு முன் 12 நாடுகளைச் சேர்ந்த 263 பேர் விண்வெளியில் நடந்திருந்தாலும் அவர்கள் அனைவரும் விண்வெளி திட்டத்தில் ஈடுபட்ட விண்வெளி வீரர்கள் ஆவர். முதன்முறையாக சுற்றுலா பயணியாக சென்று விண்வெளியில் நடந்த பெருமையை ஐசாக்மேன் தலைமையிலான குழு பெற்றுள்ளது. ஸ்பேஸ் எக்ஸின் இவ்வெற்றி வணிக விண்வெளித்துறையின் முன்னோக்கிய மாபெரும் பாய்ச்சல் என அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா புகழாரம் சூட்டியுள்ளது. விண்வெளி வீரர்கள் சில சமயங்களில் விண்கலத்தை விட்டு வெளியே வந்து ஆய்வு செய்வதே விண்வெளி நடைப்பயணம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் பரவிய மர்ம காய்ச்சலால் இதுவரை 16 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் காந்தி நகரிலிருந்து 380 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் கிராமங்களில் அக்காய்ச்சல் பரவியுள்ளது. அண்மையில் கனமழைக்கு பிறகு ஏற்பட்ட பெரு வெள்ளத்தை அடுத்து அந்த மர்ம காய்ச்சல் சம்பவங்கள் பதிவாகின. இதுவரை 60க்கும் மேற்பட்டோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட சுகாதார அதிகாரி கூறினார். என்ற போதிலும் காய்ச்சல் பரவியதற்கான உண்மை காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இறந்தவர்களிடம் பெரும்பாலும் நுரையீரல் பாதிப்பு காணப்பட்டது. இறப்புகள் தூய்மைக்கேடு அல்லது தொற்று நோயால் ஏற்பட்டதாக தெரியவில்லை. எனவே இறப்புக்கான காரணத்தை கண்டறிய இறந்தவர்களின் இரத்த மாதிரிகளை சோதனைக்காக அனுப்பியுள்ளோம். ஓரிரு நாட்களில் முடிவுகள் வந்ததும் இது ஏற்கனவே உள்ள கிருமியா அல்லது புதிய வைரஸா என தெரிய வரும் என அதிகாரி கூறியிருக்கின்றார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.